வாக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை மறந்துவிட்டு அவர் போய் என்ன செய்கிறார்? தன் மனைவியோடு இசைந்திருக்கிறார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் உருவின பட்டயத்தை கொண்டு அங்கே வருகிறார். இவள் கீழே படுத்திருந்தபடியினாலே தேவன் பட்டயத்தோடு வருகிறதை கண்டு மோசே அதை காணவில்லை. அவர் வருகிறார். உடனே தன்னுடைய பக்கத்தில் இருக்கின்ற அந்த குழந்தையினுடைய அதை அறுத்து முன்னாலே கொண்டு வருகிறார். தன்னுடைய இன்பத்திற்காகவும் தன்னுடைய நிலைகளுக்காகவும் தன் குழந்தையினுடைய நிலையிலேயே அதை அறுத்து முன்னே கொண்டு ரத்தத்தை பார்த்து இவன் சொல்லுகிறார், எனது ரத்த சம்பந்தமான புருஷன், இவரை விட்டு நீ விலகினேன் என்று சொல்லுகிறார். ஒரு சுய இன்பத்திற்காக தேவனையே தள்ளி வைக்கின்ற மக்கள் உண்டு. தன்னுடைய இன்பத்திற்காக குழந்தையே படி கொடுக்கின்ற பெண்களும் உண்டு. இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறோம். நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. இருக்கும்படிக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் என்று சொல்லுகிறா. மக்களால் நாம் இருக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் உலகம் எவ்வளவோ உபாய தந்திரங்களை எடுத்துக் கொள்கிறது. ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கிறவர் சொல்கிறார், என் தேவனுடைய பிள்ளைகளோடு நான் சேர்ந்திருப்பதையே பெரிதென்று கருதுகிறேன் என்று அந்த மோசே சொன்னார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறனா உலகத்தினுடைய இன்பத்திற்கும் உலகத்தினுடைய வழிகளுக்கும் இல்லாமல் அவர்கள் எவை வேண்டுமானாலும் பேசிக் கொண்டிருக்கட்டும், அதை பற்றி நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் எத்தனையோ நடந்தது. ஆரோன் பார்த்தான், மோசே பார்த்தான், ஆனால் கேட்க உண்டார்கள், புசித்தார்கள். ஆனால் தேவனை அவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே இவர்களுடைய இஷ்டத்தின்படி எல்லாம் அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். மோசேயோ தேவன் என்ன சொன்னார் அதை மட்டுமே செய்யும்படிக்கு அவர் நினைவு கொடுத்தார், நடந்து கொண்டார், வழி நடந்தார். தேவன் யாரை கொண்டு பேச வேண்டும் என்று சொன்னார் அவரை கொண்டு மாத்திரம் பேசினபடியினாலே அவர்கள் மோசே மாத்திரம் தேவனை அறிந்திருந்தார், மற்றவர்கள தேவனை அறிந்திருக்கவில்லை. ஏன்னா மோசே என்ன சொன்னார் அதன்படிதான் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். தேவன் சொன்னபடி எல்லாம் மோசேயோ தேவன் சொன்னபடி நடந்து கொண்டிருந்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இன்றைய நாள் நமக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றார். உங்களுக்கு யாரார் பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அவர்களுக்கு அந்த நாளை சொல்லி கயிறு கட்டும்படிக்கு அனுமதி கொடுங்கள். அவர்கள் அதில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும். அப்புறம் யாரும் நான் சொல்ல உங்களுக்கு சொல்லல அப்படின்னு யாரும் சொல்லாதீர்கள். இன்றைய நமக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற சத்திய வேத பகுதி பரிசுத்த யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1 நாம் வாசிக்க இருக்கிறோம். யோசுவா என்ன செய்தார்? கடந்த வாரத்திலே நான் முன்னமே சொல்லி இருக்கிறேன், சத்திய வேதம் என்பது தெய்வங்கள் அல்ல, தெய்வம் அல்ல, நமக்கு ஒரு வழிகாட்டி, கைடன்ஸ். இப்படியெல்லாம் நடந்தார்கள், இப்படியெல்லாம் இருந்தார்கள், இப்படியெல்லாம் போனார்கள், நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அது யோவான் கடைசியில் அவர் எழுதுகின்ற வார்த்தையும் அதுதான். எல்லாவற்றையும் விட்டுப்பட்டார், எல்லாவற்றையும் செய்து விட்டார்கள். நீ இப்படி நடந்தால் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, ஒரு ஆலயத்தை கட்டினான், ஆசீர்வதித்தார், உண்மையிலே என்னுடைய கிருபை இருக்கிறது, உன் உலகத்தில் இல்லாத ஞானத்தை நான் தருகிறேன் என்றெல்லாம் அவருக்கு கட்டளை கொடுத்தார் சாலமோனு. ஆனால் அவன் அதை நிலைத்திருக்க முடியவில்லை. தேவனுக்கு ஆலயமே கட்டி இருந்தாலும், தேவன் அவனுக்கு ஆசீர்வதித்தே இருந்திருந்தாலும், அவன் ஒவ்வொருவருடைய செயல்பாடுகள் அந்த ஆசீர்வாதத்தை மாற்றி விடுகிறது என்பதைத்தான் அங்கே காட்டுகிறது. ஆலயம் கட்டினான், அதனால் கடைசி வரைக்கும் அவன் ஆண்டவருக்குள்ள இருப்பான் என்று, பரலோகத்தை அடைந்து கொள்வான் என்று எல்லாம் சொல்ல முடியவில்லை. தாவீது தேவனுடைய சமூகத்திற்குள்ள ஆவியை பெற்று சவுலை ஈட்டினாலே குற்ற போனான். அவன் ஆவியை நிறைந்து கொண்டிருந்தான், சவுலுக்கு பேய் பிடித்து ஆடிக்கொண்டிருந்தது. ஆனால் அந்த தாவீதுவே ஆவியானவர் தான் எடுத்துக்கொண்டார், அவனை விட்டு விலக்கினார், அவனை விட்டு விலகினார். எப்படிப்பட்ட ஒரு மனுஷர்களாய் இருந்தாலும் இது எல்லாம் நமக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, படிப்பினை. அவன் ஆவிக்குள்ள இருந்தால் ஒரு காரியத்தை அந்த நாளிலே செய்தான், அதற்காக அவனை செய்தான் என்று அவனை தூக்கி கொண்டையத்தில் வைத்துக் கொண்டு இருக்க முடியாது. ஆலயம் கட்டினான், அது நிலைத்திருக்கக்கூடியதல்ல. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இடராதபடிக்கு அறுப்புண்டு போனது, இடிக்கப்பட்டது. ஆனால் தேவனுடைய நாமத்தை அவன் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டான். இந்த தளத்திலே செய்யப்படும் எல்லா ஜெபங்களும் இடத்தில் கேட்கப்படும் என்று ஜெபித்தான். ஆண்டவரும் சொன்னார், அதுவே நொறுக்கப்பட்டது.
வாக்குகள் அங்கு நிறைவேற்றப்படாத காரணம் மனுஷனுடைய இருதயம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. யார் சொன்னாலும் அது நன்மையானதா, தேவனுக்கு உகந்ததா, தேவனுக்கு உகந்ததா, முதலாய் தேவனுக்கு உகந்ததை நாடு, ஆண்டவருக்கு உகந்ததை நாட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். சத்திய வேதம் தான் தலைக்கு வச்சுப்படுத்தான். சத்திய வேதத்தில் உள்ளதெல்லாம் தலைக்குள்ள ஏறுவது கிடையாது. சத்திய வேதம் நமக்கு வழிகாட்டி, இவர்கள் இப்படி இருந்தார்கள் ஒன்றுமில்லாமல் போனார்கள், இவர்கள் இப்படி இருந்தார்கள் அவர்கள் ஒன்றுமில்லாமல் போனார்கள், இதை நீ அப்படி நடந்து கொள்ள வேண்டாம். ஆதியில் பெற்றிருக்கின்ற அந்த அன்பை கடைசி வரிகளும் விடாதபடி பிடித்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் தேவன் நம்மிடத்திலே கேட்கிறது. நம்மிடத்திலே கேட்கிறது அதுதான். யாராயிருந்தாலும் சரி ஒதுக்கப்பட வேண்டியதுதான். யாராயிருந்தாலும் சரி தேவனுக்கு உகாத ஒரு செயல்பாடுகளை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு பாடல் நான் பாடிக்கொண்டிருந்தேன், பழைய பாடல், 1982-83 எழுதின அந்த பாடல். அதிலே பார்த்தேன், ஒரு வார்த்தையால் என்னை நீ கொன்று விட்டாய், ஒரு வார்த்தையால் என்னை நீ கொன்று விட்டாயே மகனே மகளே மகனே மகளே. ஆண்டவருடைய பிள்ளை, உண்மை யாரென்று யார் அறிவார், உண்மை யாரென்று யார் அறிவார், உண்மை யாரென்று நான் அறிவேன், உண்மை யாரென்று யார் அறிவார், நீ யாரென்று நான் அறிவேன், உண்மையில் வாழ்ந்திருக்கிறபடியினால் நீ நடத்துகின்ற ஒவ்வொரு நாளும் நீராரென்று நான் அறிவேன். மகனே மகளே மகனே மகளே, ஒரு வார்த்தையால் என்னை நீ கொன்று விட்டார். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்பாடுகள், இது அன்றே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் ஆண்டவருடைய சமூகத்துக்குள் ஆவியால் நிறைந்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு பாடல். நீங்க நேரமா வந்தீங்களா தான், 8 மணிக்கு வந்தா தான் நாங்க நிறைய பாட்டு பாடிட்டு இருக்கோம். 8 மணிலிருந்து ஸ்டார்ட் ஆகிருப்பாட்டு. 8 மணிக்கு மேல 8:30 மேல போயிட்டா 9 மணிக்கு 3 பாடல் தான் பாடுவோம், ஆராதனை பாடல். மீதி எல்லாம் அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பாடல் பாடி முடிப்போம். துதிக்கு தான் முதலாவது இடம் கொடுக்க வேண்டும். துதியிலானது பூமியை நிரப்ப முடியும். மித்ததெல்லாம் சும்மா ஒரு தாகம் நிறைந்திருக்கிறது. ஒரு 10 பேரத்தை அனுப்பினார்கள். எங்கேயாயிலும் தண்ணீர் கிடைக்கிறதா என்று போய் பார் என்று சொல்லி ஒருவன் போனான். அவன் என்ன செய்தான், ஐயோ இந்த தண்ணீர் நாற்றம் அடிக்குமே, தாகமாயிருந்தாலும் பரவாயில்லை, இந்த தண்ணீர் நம்ம அருந்த முடியாது என்று வந்து விட்டான். ஏனென்றால் அந்த தண்ணீர் வெறும் பாசங்கள் நிறைந்து மூடி கிடந்தது. ஒருவன் போய் பார்த்துக்கிட்டு இந்த தண்ணீரை அருந்த முடியாது, பார்த்து பிடிக்க முடியாது என்று சொல்லி வந்து சொல்லிவிட்டான். 10 பேர்ல அனுப்பினவர்கள் 5 பேர் இவனுடைய வார்த்தைகளை கேட்டு நின்று விட்டார்கள். மீதம் 4 பேர் நின்றார்கள். ஒருவன் போனான், பார்த்தான், இது ரொம்ப நாளாக இந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாமல் இருக்கிறது, ஆகவே இந்த தண்ணீர் வேண்டாம் என்று அவனும் வந்து விட்டான். இன்னொருவன் போனான், மேலும் கீழும் பார்த்தான், எங்கிருந்தாலும் தண்ணீர் வருகிறதா என்று பார்த்தான், எங்கும் வரவில்லை, வேண்டாம் இந்த நீர் என்று வந்து விட்டான். இன்னொருவன் போனான், மீதி 2 பேர் இருக்கிறார். அந்த ஒருவன் போனான், தண்ணீரை பார்த்தான், எங்கும் தண்ணீர் கிடைக்காது இருக்கின்றார். இந்த இடத்திலே தேவன் இந்த இடத்தில் நமக்கு நீரை கொடுத்திருக்கிறார், ஆகவே இந்த நேரை போய் ஆண்டவர் ஆசீர்வதித்த இந்த நேரை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி உள்ளே இறங்கி கைகளாலே அதை அலைகளாக நீக்கினான். அந்த கைகளாலே நீக்கும் பொழுது அந்த தண்ணீர் தூய்மையாக இருந்து கொண்டிருந்ததை அவன் கண்டான். இந்த தண்ணீர் இவ்வளவு தூய்மையாக இருக்கிறது, எல்லாருக்கும் ஏற்ற தண்ணீர் தான் என்று சொல்லி அவனோடு 2 பேர் போகின்ற போது அவனும் இன்னொருவனும் அந்த தண்ணீரை கண்டவனும் 2 பேரும் நன்றாக குடித்து விட்டு அதிலிருந்து ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை எடுத்துக்கொண்டு போனான். அப்பொழுது அனுப்பப்பட்டவரிடத்திலே போய் சொல்லும் போது முதலாவது அந்த 8 பேரும் அதை சொன்னார்கள். ஒருவன் போய் பார்த்தான், 4 பேரை நிறுத்திவிட்டான். ஆகவே அந்த 5 பேரும் சொல்கிறார்கள், தண்ணீர் ஒன்றுக்குமே அதிலே நாம் அருந்த முடியாது, பயன்படுத்த முடியாதபடிக்கு அது அசிங்கமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் 5 பேர். அவர் பொறுமையாய் கேட்டுக்கொண்டு 2ஆம் அவனை பார்த்து, நீ போய் பார்த்தாயே? இல்லை, இவன் சொன்னதைத்தான் நான் நம்பினேன். அப்படியா? அடுத்தவனை 3ஆம் அவனை கேட்டார், நீ போய் பார்த்தாயா? நானும் போகவில்லை, இவர்கள் சொன்னதைத்தான் நான் போய் கேட்டேன்.
4ஆம் அவனை பார்த்து கேட்டான், நீ போய் என் தண்ணீரை பார்த்த? ஆமாம், தண்ணீர் போய் பார்த்தேன், தண்ணீர் குடிக்க முடியாது அப்படின்னு கொஞ்சம் வேகமாக பேசினான். அடுத்து 5ஆம் அவனை கேட்டான், அவனும் அதையாகவே தான் பேசினான். நானும் தான் போய் பார்த்தேன். போய் பார்த்தவன் ஒருவன், அதை 3 பேர் பார்த்ததாக சொன்னார்கள். ஒருவன் இவன் சொன்னதை கேட்டேன் என்றான். இந்த 5 பேரும் பொய்யையே உலகத்துக்கு அடுக்கி வைத்தார்கள். மீதி ஒருவன் மற்றவனை பார்த்து 6ஆம் அவனை பற்றி கேட்டான். போய் பார்த்தேன், பாசம் நிறைந்ததாக இருந்தது, பயன்படுத்த முடியாமல் எங்கேயாகிலும் இருந்து தண்ணீர் வந்தால் அந்த தண்ணீர் அங்கே கொட்டுகிறது என்று நினைத்து பார்க்கலாம். எங்கும் தண்ணீர் வரவில்லை, அதனால் இதை அறுக்க முடியாது என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் என்று சொன்னான். 7ஆம் அவனை பார்த்து கேட்டான். நானும் போய் பார்த்தேன், அங்கே தண்ணீர் இருந்தது, ஆனால் பயன்படுத்த முடியாதபடிக்கு அது இருந்தது. ஆகவே நானும் அந்த தாகம் இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி தண்ணீரை அருந்தவில்லை என்று சொல்லிவிட்டான். 9ஆம் அவனை பார்த்து கேட்டான், நீ என்ன செய்தாய்? நான் போய் பார்த்தேன், எங்கும் கிடைக்காது இருக்கின்ற ஒரு இடத்திலே இந்த இடத்தில் நீர் கிடைத்தது. தேவன் நமக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறார். ஆகவே இறங்கி போய் பார்த்தேன், அதிலே கைகளை வைத்து அகற்றினேன், அலசினேன். எல்லா தூசும் அந்த பாசமும் ஓரிடத்தில் போய் சேர்ந்தது. தண்ணீர் தூய்மையாகி இருந்தது. என் தாகம் தீர்க்க நான் அருந்தினேன், அதை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். இவனும் என்னோடு வந்தபடியினாலே அவனும் அந்த தண்ணீரை அருந்தினான் என்று சொன்னான். ஆண்டவருடைய நாமத்தை பார்க்கின்றோம். எவன் ஒருவன் துஷ்ட வார்த்தைகளை உரைத்துக் கொண்டு இருக்கிறானோ அவன் சகலத்தையும் சர்வநாசம் செய்வான் என்று வேதம் அங்கே சொல்லுகிறது. ஒரு குடம் பாலிலே ஒரு துளி விஷம். பரிமளக்காரனுடைய தைலத்தில் ஒரு செத்த ஈ போயிட்டு செத்து போனது. அந்த செத்த ஈ ஒரு அந்த பரிமள தைலத்தில் விழுந்த போது அத்தனையும் நாசம் பண்ணிவிட்டது என்று வேதத்திலே பார்க்கின்றது. அதே செத்து போனது, அது போய் பரிமள தைலத்தில் விழுந்ததான். உயிரோடு விழுந்தா கூட பரவாயில்ல, அந்த பரிமள தைலத்திலும் செத்து இருக்கலாம். ஆகவே கர்த்தருக்குள் யார் தேவனை தரிசிக்க கூடாதபடி உலகத்தை தரிசித்துக் கொண்டு நிற்கிறார்களோ சகலத்தையும் சர்வநாசம் செய்வார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகிறார். காரிய சித்தியுள்ளவன் தேவனாலே உருவாக்கப்பட்டிருக்கிறான். காரிய சித்திகளுடைய கரங்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கு ஏற்றதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றையா கடந்த வாரத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது யோசுவாவினுடைய சரிதை. அதிலே அவன் எத்தனை பாகம் செய்கிறான். நீங்கள் எல்லோரும் மாற்று உடைகளை தரித்துக் கொண்டு ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போய் ஒரு இடத்தில் நின்று கொண்டிருங்கள், மறைந்து கொண்டிருங்கள், தூர போகாதீர்கள், பக்கமாக நில்லுங்கள். நாங்கள் முன்னே போகின்றோம், நாங்கள் அங்கிருந்து ஓடுகின்றோம். அவர்கள் துரத்தி கொண்டு வருகின்ற பொழுது அவர்கள் எங்களை துரத்தி கொண்டு வருவார்கள். நீங்களோ பட்டணத்துக்குள் புகுந்து பட்டணத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய ஆட்களுக்கு, இது ஒரு தேவனுடைய மனுஷன் செய்கின்ற வார்த்தையா? இன்றைய வரையிலும் இன்னைக்கு ஜெருசலேமிலும் சரி, இஸ்ரேலிலும் சரி, இன்றைக்கு அங்கே யுத்தங்கள் நடந்து கொண்டிருப்பதற்கு காரணம் இந்த சத்திய வேதங்களை தவறாக பயன்படுத்திக் கொண்டிருப்பதுதான். அந்த இஸ்ரேலில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஜீசஸ் தான் நாம் இன்று வணங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை கடைபிடிக்காதனால் இன்றைக்கும் குண்டு முழக்குங்கள். ஒரு குழந்தை வருகிறது, நீங்க எல்லாரும் செய்தித்தாளை பார்த்திருப்பீர்கள், யூடியூப்லையும் பார்த்திருப்பீர்கள். ஒரு சின்ன பச்சிலம் குழந்தை வாய் கூட பேச தெரியல, அது ஓடி ஒரு அப்படி அலறி தாய் அப்படி எல்லாம் இழந்துட்டு கத்தி ஓடிய வீதியில ஒடியாரு. போய் ஒரு இடத்துல ஏதாயிலும் கொடுங்க, புட்டிங்க ஈட்டு, எனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுங்க, அந்த புட்டை கொடுங்க அப்படின்னு. அந்த குழந்தைகளுடைய தலைகளும் அதனுடைய கண்ணீர்களும் அதனுடைய வேதனையும் கண்ணீர்களை வடிக்கக்கூடியதாக இருந்ததை நாம் அங்கே பார்க்கின்றோம். பிளீஸ் பிளீஸ் கத்து சின்ன குழந்தை ஒரு 2 வருஷம் தெருவில் நின்று கூவி அழைகிறதை நாம் பார்த்து, ஏன் தேவனுடைய வார்த்தைகளை கேளக்கூடாதபடி தேவனுடைய வசனங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் இது நமக்கு ஒரு படிப்பினை. நாம் அறிந்து எல்லாம் இருந்தாலும் நாம் சரியாக நடக்கவில்லை என்று சொன்னால் நாம் எல்லாவற்றையும் இழக்க வேண்டியதாக இருக்கும் என்று சொல்லித்தான் நமக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. இது தெய்வங்கள் அல்ல, படிப்பினை, பாட புஸ்தகங்கள், தேவனுடைய ஜீவனுள்ள புஸ்தகமாக இருக்கின்றபடியினாலே இவைகளை படித்து படித்து நம்முடைய வாழ்க்கைகளை, நம்முடைய துயரங்களையும் துக்கங்களையும் விளக்கிக் கொள்வதற்கு ஏற்ற வழிகளாக நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார், காத்துக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய மனுஷனாக இருக்கின்ற இந்த யோசுவா அங்கே அப்படி சொல்லுகிறான். பட்டணத்தை பிடித்துக் கொண்டார். இன்றைக்கு ஆய் பட்டணத்தையும் பிடித்துக் கொண்டார், எப்ரோனையும் பிடித்துக் கொண்டார், எல்லா மக்களையும் ராஜாக்களை பிடித்துக் கொண்டு வந்து கட்டி வைத்துக் கொண்டு இருக்கிறான். சொல்லுது எல்லாத்தையும் சிறை போடுவதற்கு, சிறையில் ஒருவனையும் உயிரோடு விடாதபடிக்கு வெற்றி எறிவில் என்று கட்டளையும் பிறப்பிக்கிறான். யார் அவன்? இந்த யோசுவா. நீ ஒன்றை செய்தால் அது பின்னாலே ஒன்று வரும் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். பின்னால் என்ன வரும்?
யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, தேவனோடு பேசிக் கொண்டிருந்தா, தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தா லுசிபரியை தூக்கி தள்ளிவிட்டார். ஆகவே யாரா இருந்தால் தேவனோடு ஆண்டவரோடு பிள்ளையே பிள்ளையே பேசிட்டு இருப்பார். இன்றைக்கு அவனும் வெளியேதான் நின்று கொண்டிருக்கிறார். முன்னாடி நின்று கொண்டிருப்பான், மூவராக ஜெபித்துக் கொண்டிருப்பான், அவனும் வெளியே நின்று கொண்டிருக்கிறான். ஏன்? நாம் பிடிக்கின்ற புடியை, கத்தியை சரியாக பிடிக்கவில்லை என்று சொன்னால் நம்மை வெட்டி வீழ்த்தி விடும் என்பதற்கு இருபுறம் கருக்குள்ள பட்டயமாய் தேவனுடைய வார்த்தை இருக்கிறதை பறந்து போகக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி, பிள்ளையே ஆனாலும் என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்களா என்று நீ கணிக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்தில். யாரா அப்படி நடக்க மாட்டார்கள் என்பதை இன்றைய நாளிலே பார்க்கலாம். இன்றைக்கு யோசுவா செய்துவிட்டு பட்டணத்தை பிடித்து விட்டு இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொடுக்கிறான், ஜெயம் என்று சொல்லுகிறான். அடுத்து என்ன நடக்கிறது? இன்றைக்கு 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். 1வது வசனம். யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லிபனோனுக்கு எதிரான பெரிய சமுத்திரத்தின் கரையோரங்களும் உள்ள ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியருமானவர்களுடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்ட போது, ஆண்டவருடைய பிள்ளை, இந்த பிள்ளை வர்றாங்களா, சத்திய வேதம் கேட்க வர்றாங்க, பசங்க பாருங்க, எல்லாம் ஒரு பையன்தான் எல்லாத்தையும் கெடுத்துருவோம். வேதம் அப்படித்தான் சொல்லுது. ஒரு செத்தைக்கு எல்லா பரிமாணத்தையும் கெடுத்து போடும். யாரோ ஒருத்தருக்கு புஷ் பண்ணிட்டே இருக்கிறாங்க அந்த பையன். அதனால எல்லா பையங்களும் வெளியே போயிட்டாங்க. ஆண்டவர் சத்தியத்தை கேட்கணும், அவரு வழியில் நடக்கணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஏதோ வராங்க, ஏதோ பண்றாங்க, ஒழிக்காங்க. கடவுளுக்கு பயந்தவாடு, கடவுளுக்கு பயந்தவன். ஒன்று, கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனால் அது உள்ளத்தை தணிக்கும். சரியான பாவத்துக்கும் சாபத்துக்கும் உள்ளாகக்கூடியவர்களாக மாறுவார்கள். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போலது, ஆனாலும் அது என்ன செய்யுமா? உள்ளத்தை தைக்குமா, வச்சு போட்டு. வார்த்தைகள், குழந்தைகள் ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலும் தேர்தலுமாக இருக்க வேண்டும். கேட்கணும், சத்திய வசனத்தை குற்று கேட்கணும். அது கேட்க முடியலன்னு சொன்னா வரும் கோபத்திற்கு உன்னை தப்பித்துக் கொள்வதற்கு வழியே வரும் ஆண்டவருடைய சமூகத்தை பாருங்கள். இந்த ஏத்தியரும் எபோசியரும் பட்டணத்திலே எபோசியனுடைய ஏவியரும் எபோசியரும் சகல ராஜாக்களையும் கேள்விப்பட்ட போது அவர்கள் ஒருமனப்பெற்று இந்த எல்லாம் எந்தெந்த பட்டணத்தை எல்லாம் பிடிச்சானோ அந்த பட்டணத்தினுடைய மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டான். இவன் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகின்ற யோசுவா என்ன செய்கிறான்? முதலாவது பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நீங்கள் பதிவிருந்து எழுப்பி வந்து பட்டணத்தை பிடிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் அதை உங்கள் கையில் விட்டுக் கொடுப்பார். நீங்கள் பட்டணத்தை பிடிக்கும் போது அதை தீக்குளித்து போடுங்கள். என்ன செய்யணுமா? நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பத்தை எல்லாம் கெடுக்கிறதுக்கு வர்றதுக்கு ஐடியா சொல்லி கொடுக்கிறார் நம்மளுடைய யோசுவா. நானும் என் வீட்டார் போவென்றால் கத்தரை செழிப்போம் என்று ஒரு வார்த்தையும் சொல்லி வைத்திருக்கிறார். தேவன் ஒருத்தரை அழித்து நீ வாழ வேண்டும் என்று என்றைக்கும் அவர் சொன்னதில்லை. தரிசித்து வருகிறோம் என்பதிலிருந்து நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அவருடைய தரிசனங்களும் அவருடைய வார்த்தைகளும் அவருடைய செய்திகளும் அவருடைய சொப்பனங்களும் அவருடைய தரிசனம் ஒவ்வொரு தீர்க்கமும் இணக்கமாயிருங்கள், அன்பாயிருங்கள். உம்மை பிடுங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால் அதை விட்டுவிடுங்கள், பிடுங்கிக் கொண்டு போகட்டும் என்றுதான் சொல்லி இருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமினுடைய காலத்திலேயே நமக்கு அவர் சொல்லி இருக்கிறார். ஆபிரகாம் அப்படித்தான் அதை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவன் ஆண்டவரோடு தரிசித்துக் கொண்டிருந்தவன் ஆபிரகாம். யோசுவா அல்ல. இடமானதாயிரு நம் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் என்று எழுதியிருக்கிறார். அந்த மோசே தான் அதில் எழுதல, யோசுவா. ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவன் ஒருவரை பகைத்து ஒருவரை அழித்து நம்மை வாழ வைக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. நம்முடைய தேவன் இணக்கமாயிருங்கள், அன்பாயிருங்கள், ஒருவருடைய நேசமாயிருங்கள். ஒருவருக்கொருவர் எவ்வளவாக தன்னை உன்னை பிடுங்க வேண்டும் என்று எவன் நினைக்கின்றாரோ அவனுக்கு உள்ளதையும் விட்டு விட்டு போங்கள் என்றுதான் நம் தேவாதி தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். தீக்கொளுத்தி போடுங்கள், அந்த பட்டணத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் ஆக்ரோஷின் உன்னதம் அழிவினுடைய பாதைக்கு தன்னை வழிவகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அது இஸ்ரவேலில் நடந்து கொண்டிருக்கிறார். அதை அடுத்தது சொல்லுகிறார் 8ஆம் வசனத்தில் 9வது வசனம்.
இதோ அவர்கள் போய் பெத்தேலுக்கும் ஆய்க்கும் நடுவே ஆய்க்கு மேற்காக பதிவிருந்தார்கள். யோசுவா அன்று ராத்திரி ஜனங்களுக்குள்ள தங்கினான். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து ஜனங்களை இலக்கம் பார்த்து இஸ்ரவேலின் மூப்பரோடு ஜனங்களுக்கு முன்னால் நடந்து ஆவியின் மேல் போனான். ஆயின் மேலே போகிறான். எல்லாவற்றையும் பிடித்து அந்த பட்டணத்தை கொளுத்தி எல்லா பொருளையும் எடுத்துக்கொள்றாங்க. அவங்க வீட்டுல இருக்க தங்கம், வெள்ளி, பொண்ணு, ஆடு, மாடுகள் எல்லாவற்றையும் எடுத்துட்டாங்க. ஆண்டவர் என்ன இப்படிப்பட்டவரான ஆண்டவர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர், சர்வமும் சாகாமையும் உடையவராய் இருக்கிற சம்பூர்ண கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் ஒரு வார்த்தையாளை நமக்கு கொடுக்கின்ற தேவன். அடுத்தவருடைய பொருளை எடுத்துக் கொள்வதெல்லாம் நம்முடைய தேவன். இதை இன்றைக்கு நடத்தி விட்டார். நாளை என்ன நடக்கின்றது? நீ யாராருடைய பட்டணங்களை நீ பிடித்துக் கொண்டாயோ அவன் எல்லாம் ஒன்று சேர்த்தான். ஒன்று சேர்ந்து என்ன சொல்லுகிறார்கள்? ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலோடும் யுத்தம் பண்ண ஏகமாக கூடினார்கள். என்ன செய்கிறாங்க? உடனே ஆயுதம் எடுத்தவன் பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே சாகப்பட வேண்டும். இது வேதம். பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே சாகப்பட வேண்டும். யோசுவாவுடைய தந்திரம் இந்த மக்கள் இடத்திலே வந்தது. நீ ஆண்டவருடைய பிள்ளைகளை எது செஞ்சாலும் ஏற்றுப்பாங்களா? நியாயம் என்ன, நீதி என்ன, சத்தியம் என்ன, அதைத்தான் அங்கே நோக்கி பார்க்க வேண்டும். ஆகவே அவர் அங்கே சொல்லுகிறார், எல்லாரும் ஒன்று சேகமாக ஒன்று சேர்ந்து கூடினார்கள். ஒரு தந்திரமான யோசனை பண்ணி, என்னவா யோசுவா என்ன தந்திரமான யோசனை பண்ணாரு? சொல்லுங்க. யோசுவா என்ன தந்திரமான யோசனை பண்ணினார்? நீங்க எல்லாம் போய் ஊருக்கு பக்கத்துல ஒளிஞ்சுக்குங்க, நாம என்ன பண்றோம், அவங்களுக்கு முன்னாடி ஓடுறோம், அவங்க எங்களை துரத்திட்டு வருவாங்க. அப்ப நீங்க எல்லாம் போய் ஒளிஞ்சிட்டு போய் பட்டணத்தை போய் தீ கொளுத்தீங்க, அவங்க எல்லாம் வந்து பட்டணத்தை புடிச்சு ஓடி போயிடுவாங்க, நாம போய் அந்த பட்டணத்தை அடிக்கலாம்னு சொல்லி தந்திரமான யோசனையை சொல்லி வைத்திருந்தார் இல்லையா? எங்க போய் நீ இறைச்சிருக்கிற வித அறுவடைக்கு வந்திருக்கிறது. இப்போ அறுவடை வந்திருக்கு, என்ன செய்தாலும் சரி அறுவடைக்கு வந்தது. இவர்கள் எல்லாம் தந்திரமான ஒரு யோசனை பண்றாங்க. பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு அசம்பிளி போட்டு அந்த அசம்பிளியில் ஒன்று சொல்லுகிறார்கள், நீ ஒரு மடங்கு நீ ஒரு விதை போட்டா ஒரு காயோ காய்க்கு, ஒரு பூசணிக்காய் செடியோ போடுறீங்க, ஒரு விதை போடுறீங்க, எத்தனை காய் காய்க்கு? ஒண்ணுக்கு மேல காய்க்கலையா? அப்போ ஒரு விதை போட்ட ஒரு மரத்துக்கு ஒரு விதை போட்டாலும் அது ஒண்ணுக்கு மேல போட காய்களை காக்கு இல்லையா? அதுக்காகத்தான் நான் போடணும். அப்ப நீ ஒரு விதை அங்க விதைச்சே இருக்கிற, தந்திரமாக ஓடுகிறது போல நாங்க ஓடுறோம், நீங்க இருக்கிறீங்களா போய் பதிவிருந்து தீ கொளுத்தி அந்த நாட்டினுடைய மக்களை அழிச்சிட்டு நீங்க எல்லாமே எடுத்து நாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீ ஒரு தந்திரம் போட்ட யோசுவா. அவர்தான் சொல்ற, நானும் என் வீட்டால் போகின்ற கர்த்தரை சேவிப்போம் என்றார். ஏற்றுக்கொள்ளுவாரா என் ஆண்டவர்? ஆகவே பக்தி இருக்கலாம், பரவசம் இருக்கலாம், ஒரு வைராக்கியம் இருக்கலாம், செயல்கள் சரியா இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். தேவனுக்கு பிடிக்குமா என்று பார்க்க வேண்டும். இது என் சர்வலோகத்தின் தேவனுக்கு அது அங்கீகாரமா இருக்குமா என்று யோசிக்க வேண்டும். அடுத்து இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு தந்திரமான யோசனை. நீ ஒரு யோசனை பண்ண, அவங்க பல யோசனை பண்றாங்க. தந்திரமான ஒரு யோசனை பண்ணினார்கள். யாரு? லேவியர், அந்த எபிரேயர், அந்த ஆயின் மக்கள், அந்த ஏத்தியர், எரேமியர், இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தந்திரமான ஆலோசனை பண்ணுகிறார்கள். என்ன என்று பார்க்கலாம். ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாதிபதிகள் போல காண்பித்து பழைய ரட்டு பைகளையும் பிதர்களும் பொத்தானும் ஆகிய பழைய திராட்சை துருத்திகளையும் தங்கள் கழுதியின் மேல் வைத்து பழுதுபாக்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கண்களிலே கால்களிலே போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள். பழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பம் எல்லாம் உழந்ததும் பூசணம் பூத்ததுமாயிருந்தது. இவங்க தத்தத்தை பாரு, செருப்பு பழைய செருப்பு, போட்டிருக்கிற துணி கிழிஞ்ச துணி, கொண்டிட்டு போன அப்பம் எல்லாம் பூசணம் பூத்து போனது. இப்படி தண்ணி வாக்காம ஒரு பிச்சைக்காரர்களை போல அவர்கள் உள்ளே போகிறார்கள். இப்படி பிச்சைக்காரர்களை போல உள்ள போகிறாங்க. எல்லாமே ஒரு கிரேட் யோசனைகள், பயங்கரமான தந்திரமான தந்திரம், விலைமதிக்க முடியாத தந்திரம். இன்றைக்கு அப்படித்தான் பூமி இருக்கிற ஆண்டவரே இருக்காது. கர்த்தர் சொன்னார், என்கிட்ட போய் எங்க சொல்லுன்னு சொல்லி. ஆண்டவர் எல்லாரும் ஆமா ஆமா ரைட் ரைட், அப்படியா? நீ உன்னை போல யாருமே உலகத்தில் கிடையாது, நீ தான் நல்ல மனுஷன், உங்க ஆண்டவர் நல்லா சொல்லு, அப்புறம் எனக்கு நல்லதா சொல்லு. ஏன் உன்னை யார் என்று நீ இன்னும் அறிந்து கொள்ளாதிருக்கிறபடியினாலே அசுத்தங்களை எல்லாவற்றையும் தன் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிரப்பி கொள்ளுகிறார். அது போட்டாதான் உனக்கு சரியாயிரும். ஆண்டவருடைய நாமத்தை எங்கே பார்க்கிறோம்? அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார்,
எல்லாமே நம்ம எல்லாம் ஒண்ணும் தெரியாதுக்குள்ள போல, பிச்சை எடுக்கிறதுக்குள்ள போல அந்த ஊருக்குள்ள போலாம். நீ ஒரு தோசை நீ செய்தால் 7 உனக்கு விரோதமா நீ நன்மை செய், தேசத்தில் குடியிரு. உனக்கு விரோதமாக ஒருத்தன் வந்தா 7 அதிபதிகளை நான் அனுப்புவேன்னு சொல்லி இருக்கிறார். நீ ஒருத்தனுக்கு விரோதமா போனா உனக்கு விரோதமா 7 அதிபதிகளை அனுப்புவார மாட்டாரா? நன்மை செய்கிற தேவன் அதையும் செய்வார்களா? ஆகவே இவர்கள் என்ன செய்யறாங்க? பிச்சைக்காரர்களை போல பழைய துணி கொட்டிட்டு, பாதரட்சி எடுத்திட்டு, சோத்துக்கு வழி இல்லாம பூசண மூத்தத்தில் எடுத்துட்டு அந்த பட்டணத்துக்குள்ள போறாங்க. இந்த பட்டணத்துல ஆறு ராஜா? யோசுவா அதிபதியாக இருக்கிறார், மக்களை விசாரிக்கிறவனாக இருக்கிறார். ஆகவே கழுதையின் மேல் வைத்து பழுதுபார்க்கப்பட்ட பழைய பாதரட்சிகளையும் தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உணர்ந்ததும் இதோ பூசணம் பூத்ததுமாக இருந்தது. அவர்கள் கில்காவிலே இருக்கின்ற பாளையத்திற்கு யோசுவாவிடத்திலே போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி, நாங்கள் தூரதேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். என்னவா? நாங்கள் எல்லாமே பிச்சைக்காராட்ட போய் அவன் கில்காவிலே இருக்கின்ற ஆண்டவருடைய மகன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற யோசுவாவிடத்திலே போய் அங்க என்ன செய்கிறார்? இந்த பாவத்தை எல்லாம் பண்ணாமலே பாதியிலேயே அங்க மரணம் அடைச்சிட்டான். யாரு? அந்த மோசே. ஆண்டவர் தாமே அந்த புராணத்தையும் எடுத்துட்டு போயிட்டார். என்ன பாவ நிவாரணத்தை எல்லாம், பாவத்தை எல்லாம் செய்யக்கூடாது இருக்கும்படிக்கு தேவனுடைய மனுஷனாக இருக்கின்றார். அங்கே மோசே மதித்து போனார். இவர்கள் எல்லாரும் ஒரு உபவாசமாக இருக்கும், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும். எங்களை நீர் கொண்டு வந்தீர் ஆண்டவரே, நாங்கள் வந்து விட்டோம், இதை எங்களுக்கு எவைகளை நீர் கொடுக்கிறீர் என்று ஆண்டவரோடு அவர்கள் உடன்படிக்கை செய்து அவர்கள் ஒப்பந்தம் செய்து கர்த்தரோடு பேசிக் கொண்டிருந்தார்களே. ஆனால் இந்த நிலையெல்லாம் வந்திருக்கார். இந்த காதேசுக்கு போற வழியிலே இஸ்ரேல் மக்கள் வருகின்ற பொழுது வழி கேட்டாங்க, விடமாட்டேன்ட்டான். வழி விடமாட்டேன்ட்டான். ஆனா மோசே இருக்கிறார். அவர் சொன்ன வானத்திலிருந்து அக்னியை இறக்கி அந்த இடத்துல எரியுன்னா எரிச்சிருவார். அவர் அதை செய்யல. அதனாலே அந்த பாதையை விட்டு விலகித்தான் போய் அந்த ஊரை சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவன் அன்றைக்கு அந்த பாதையை விடமாட்டேன் என்று சொன்னபடினாலே இன்றைக்கு அதை பட்டணத்தை தீ கொடுத்துகிறான் என்று யோசுவா. அப்படி எங்கே இருந்து கொண்டிருந்தாய்? மோசையை காட்டிலும் நீ தேவனோடு வாழ்ந்தவனா? மோசைக்கோடு பேசிக் கொண்டிருந்த தேவனாகிய கர்த்தர் உன்னோடு பேசுகிறேன் என்று சொன்னாரே, அப்ப நீ ஏன் அதை பேசவில்லை? ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கின்றார் இந்த யோசுவா. இப்படி அவர் செய்து கொண்டிருக்கிறார். இவர்கள் வருகிறார்கள். வஸ்திரத்தை எல்லாம் ஒரு பிச்சைக்காரரை போல உடுத்திக் கொண்டு அவரிடத்தில் வந்து, எனக்கு நீங்கள் உடன்படிக்கை பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். வேதம் சொல்லுகின்றது. எபிரேயர்கள் நிருபம் 42ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறார். 42:20. எரேமியா 42:20. உங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாக உங்களை மோசம் போக்குகிறார்கள். என் தேவனாகி கர்த்தரை நோக்கி இவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி கர்த்தர் சொல்லுகிறதையெல்லாம் அறிவிக்க வேண்டும். அதன்படியே செய்வோம் என்று சொல்லி அனுப்பினீர்கள். நாம் ஆண்டவரோடு வாக்குவாதம் பண்ணணும், ஆண்டவரோடு ஜெபிக்கணும், ஆண்டவரோடு நாம் அவரோடு உறவுகளை கொள்ளணும். அதை விட்டுட்டு இவனுடைய சுய சித்தத்தின்படி தேவன் எனக்கு சொன்னார் என்று காரியத்தை முடித்து போடுகிறார். ஆண்டவரிடத்தில் மன்றாட வேண்டும். ஆண்டவரிடத்தில் மன்றாடவே முடியல. மக்கள் அவனோடு இருக்கிறார். அதனால எதை வேணாலும் செய்ய ஆரம்பிக்கிறார். அவர்கள் வந்தவுடனே உடன்படிக்கை பண்ணும் என்றார்கள். அதற்கு அவர் என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது இஸ்ரவேலர் மனுஷர் அவர்கள் லேவியரை நோக்கி நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாக்கும், நாங்கள் எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். அவர்கள் யோசுவாவை நோக்கி, நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். நீங்க யாரு, எங்கிருந்து வந்தீங்க அப்படின்னு எல்லாம் கேட்கிறான். எதுவுமே உண்மையில்லை. அவங்க சொல்றது எல்லாம் உண்மையில்லை. அதனால அவன் அடைக்கலாம் போதான். உண்மையில்லாத இடத்துல அடைக்கலாம் போதான். ஏன்? அவன் காரியத்தை சாதிக்கணும். ஏன்னா நீ விதைச்சிருக்கிற விதை அந்த இடத்துல அறுவடைக்கு வந்திருக்க. பேசுறது எல்லாமே பொய். ஆனா சொல்ற வார்த்தை, நான் எல்லாம் உங்களுக்கு அடிமைதான், இன்னைக்கு எது வேணாலும் செஞ்சுக்கிட்டு உள்ள புரிஞ்சுக்க. இப்படி நீங்க எப்படி அவங்கள
ஒரு ஒளிச்சு வச்சுட்டு நீ ஓடுற மாதிரி ஓட, நீ போய் உள்ள பூந்து தீ வைக்குன்னு சொன்னானோ அப்படியே இவன் சொல்றான், நாங்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, நாங்கெல்லாம் உங்களுக்கு அடிமைகோ, நீங்க எடுத்துக்கோங்க, நாங்க தூரதேசத்துக்கு வந்திருக்கிறோம், வியாபாரம் பண்ணலான்னு வந்தோம், அதனால ஒண்ணும் இல்லை, சோறும் இல்லை, ஒண்ணும் இல்லை, நாங்க இப்படி இருக்கிறோம், எங்களை நாங்க உங்களுக்கு அடிமையா இருக்கிறோம், நீ என்ன வேலை சொன்னாலும் நாங்க கேட்கிறோம் அப்படின்னா. யோசுவா பார்த்தா ஆண்டவரோடு இருந்தானா ஒப்பிட்டு பார்ப்பான். ஆண்டவரே, இவர்கள் இப்படி வந்திருக்கிறாங்க, நான் இவர்களுக்கு இடம் கொடுக்கலாமா? இவர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறபடினாலே இவர்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறாங்க. முதல்ல அவங்களுக்கு உடை கொடுக்கலாம், செருப்பு மாத்தலாம், சாப்பாட்டை கொடுக்கலாம், ஆண்டவரிடத்துல கேட்கலாம். நீ போய் சாம்பியல் சொன்ன மாதிரி நீ போய் எல்லாரும் கருத்து நில்லு, நீ சாப்பிடு, அப்புறம் பேசிக்கலன்னு சொல்லி அந்த ராத்திரி எங்க தங்க வச்சாங்க. இந்த யோசுவா தங்க வச்சிருக்கலாம், நீங்க தங்கு, நாளைக்கு நான் பாத்துக்கலாம், நான் போறவங்களுக்கு எல்லாம் அதுக்குள்ளே நீங்க குடையை மாத்துங்க அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை. சாமுவேலுடைய தீர்க்கருடைய செயல்பாடுகள் வேறுபட்டதாகவே இருக்கும். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. ஒன்று சின்னதை சொல்றேன். இன்றைக்கு நீங்க தங்கி அவனுக்கு அப்பம் வைக்கிறாங்க, கறி வைக்கிறாங்க, அவன் சாப்பிட்டு இருக்கிறான். சபுல் ஆண்டவனை தள்ளிவிடுகின்ற போது, இன்றைக்கு ராத்திரி இங்க தங்கியிரு, நாளைக்கு நீ போற போது உன்னை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டான். அதற்குள்ள அவனுக்கு அப்பமும் அவனுக்கு தேவையான இறைச்சியும் கொடுத்து அவனை படுக்க வச்சிட்டு இருக்கான். ஆரையே முதலா அரசனாக்குற போது வேற, அரசனாக்குற போது அரசனாக தள்ளிவிடுற போது இந்த நாடகம் நடத்திட்டு தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு பேசினால் இன்று இரவு தங்கு, நாளைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்த்து நான் சொல்றேன். லேயாமை இடத்திலும் அது நடந்தது, சாம்பியல் இடத்திலும் நடந்தது இல்லையா? அப்போ காலைகளை இருந்து ஆண்டவர் இவனையும் இவனுடைய ஆட்சியும் இவனை விட்டு புறமே தள்ளும் என்று ஆண்டவர் தேவனுக்கு வார்த்தை கொடுக்கிறார். அவனுக்கு சாப்பாடு கொடுத்திருக்குது, உணவு கொடுத்திருக்குது, ரெஸ்ட் கொடுத்திருக்குது, அவனுக்கு படுக்கிறதுக்கு இடம் கொடுத்திருக்குது, எல்லாம் பண்ணிட்டு வெடிச்ச அந்த வார்த்தையை சொல்றான். நீ அவனை அவன் ராஜ்யத்தை அவனையும் நான் வெளியே புறமே தள்ளினேன். பகை ஒரு பக்கம் இருக்கு, அவனுக்கு பகை இல்லை, ஆண்டவருக்கு அவனுக்கும் தான் பகை. சாமுவேலுக்கும் அவனுக்கு என்ன பகை இருக்கு? ஒரு பகையும் இல்லை. அதனால அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டான். ஆண்டவர் ராத்திரி சொல்றான், நீ போய் அவனை வெளியே தள்ளு, ராஜ்யத்தை பிடிக்கி ஈசாயின் மகனாகியா தாவீதுக்கு கொடுத்துட்டேன், நீ போட்டு அப்படின்னு சொல்கிறார். இவன் எழுந்து வந்து அவன் இடத்திலே சொல்லுகிறார், சவுல் இடத்திலே, ராஜ்யம் உன்னை விட்டு போயிற்று, நீ போ என்று சொன்னார். ஏன் போறே? நில் அப்படி போட்டு வஸ்திரத்தை பிடிச்சு விலகிறான். வஸ்திரத்தை பிடிச்சிட்டான். சாமுவேலுடைய வஸ்திரத்தை பிடித்தான் சவுல். அது 2ஆய் கிழிந்தது. அந்த வஸ்திரம் 2ஆய் கிழிந்தது. உடனே போ, ராஜ்யம் 2ஆயிற்று என்று சொல்லிவிட்டு சாமுவேல் போய்விட்டான். அது தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்கள். தேவனை முகமுகமாக பார்த்துக் கொண்டு பேசிக்கொண்டு இரவனும் பகலும் அவளோடு தியானமாயிருக்கிற மனுஷன் பார்க்கிறான், பேசிக்கொண்டிருக்கிறான். இவனோ இப்படி பாதையந்திரத்தை கொடுக்கிறான். இவர்கள் சொல்ற போய் அத்தாயை நம்பிட்டு இருக்கிறான். தேவனை அறியாதவர்கள், தேவனோடு இல்லாதவர்கள், தேவனை தரிசிக்காதவர்கள் எது சொன்னாலும் நம்பிட்டு இருப்பான். இவன் போட்ட வேஷத்தையும் நம்பிட்டாங்க, இவன் சொன்ன வார்த்தைகளை நம்பிட்டாங்க, எல்லாவற்றையும் நம்பிக்கொண்டான். யார் நம்புவாங்க? ஆண்டவரை தரிசியாதிருக்கிறவர்கள். அடுத்ததாக அதற்கு அவர்கள் உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு, என்ன வசனம்? 9வது வசனம். 8வது வசனம். அவர்கள் யோசுவாவை நோக்கி, நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார். அதற்கு யோசுவா, நீங்கள் யார், எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூரத்தில் இருந்து வந்தோம். உம்முடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்தார் யாவையையும் அவர் எஸ்போனின் ராஜாவாகியா சீகோனுக்கும் அஸ்திரோத்தில் இருக்கிற பாஷானின் ராஜாவாகியா ஓகும் என்கின்றார் யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கின்ற எமோரியரின் 2 ராஜாக்களுக்கும் செய்தார் யாவையும் கேள்விப்பற்றோம். மக்களையாக பேசிக் கொண்டிருக்கிறார். மக்களையாக ஜாடம் எல்லாம் நம்ம ஆண்டவரோட அற்புதத்தை கேட்டோம். ஆண்டவருடைய அற்புதத்தை பொய்யவே எவ்வளவு உடனமோ அத்தனை பொய்யை விட்டான். ஏன்? இவன் நம்பணுங்கிறதுக்கா? இவங்க நம்பிக்கணும். அப்படி எல்லா பொய்களையும் எடுத்து விட்டான்.
அவன் யாரு என் விவரமா தான் கேட்டான். இவன் சொன்ன பொய்யெல்லாம் நம்பிட்டான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் முகத்தினுடைய நோக்கும் பொழுது அவன் யாருன்னு தெரிஞ்சு இல்லையா? ஆனா இது இல்லையே, அதனால அது தெரியல. அடுத்தது என்ன சொல்கிறார்? ஆகினால் எங்க மூப்பரும் எங்களை நோக்கி உங்கள் கைகளில் வழிக்கு ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு நாங்கள் உங்கள் அடியார் உம்மோட உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்ல சொன்னார்கள். உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகின்ற அன்றே எங்கள் வழிப்பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம். இப்பொழுதோ இதோ தொடர்ந்து பூசணம் பூத்திருக்கிறது. எடுத்துட்டு வர்ற போதாவே என்ன சொன்னாங்க? பூசணம் முத்து எடுத்துட்டு வந்தாங்க. இப்ப அவ்வளவு நாளா தேடினாங்களா அவரை, யாரையே யோசுவாவை துர்காவுக்கு வர்றதுக்கு வர்றதுக்கு அத்தனை தேடிட்டு வந்தாங்க. அதனால வரதுக்குள்ளையா ரொம்ப நாளா தேடி 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 வந்தோம். அதனால அதனுடைய அப்பமெல்லாம் பூசணம் பூத்து போச்சு. எங்க செருப்பினுடைய பாதரட்சி எல்லாம் இத்து போச்சு. எங்களுடைய துணி எல்லாம் அங்கே ஒன்றும் இல்லாம அழுக்கடுத்து போய் கிடக்கிறது. அவ்வளவு வருத்தத்தோடு பாசத்தோடு வந்தாங்களா? அப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி வந்துட்டாங்களா? என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. எப்படி பொய்க்கு எப்படி மகளும் அங்கே சூட்டப்படுகிறது என்பதை பார்த்துக்கிறோம். நீ ஒரு பொய் அடிச்சா இவங்க எத்தனை பொய் அடிக்கிறாங்கன்னு பார்த்துக்கிறோம். பொய்க்கு துணையாக இருந்தால் நாம் பேசமிட்டு வாழ்க்கை வாழ்ந்து உண்மை குறித்தால் வேடனை போல் தேவன் வருவார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சத்திய வேதங்களை படிச்சு படிச்சு அது நம்முடைய ஆண்டவருடைய சத்தியத்தை படித்து படித்து இப்படி நடந்ததனால்தான் இப்படி வந்திருக்கிறது, நாம் அப்படி நடக்கக்கூடாது என்று நாமை மாற்றிக்கொள்ள வேண்டும். படிப்படை நமக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் இந்த திராட்சை துருத்திகளை நிரப்புகையிலே புதிதாய் இருந்தது, ஆனாலும் இதோ கிழிந்து போயிற்று. எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சிகளும் நெடுந்தூரமாக பிரயாணத்திலே பழசாய் போயிற்று என்றார்கள். எவ்வளவு பொய்யும் அழகான வார்த்தைகள், அருமையான வார்த்தைகள், ஜோடனையான பொய்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவருடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். கர்த்தருடைய வார்த்தை அவங்க எல்லாம் இல்ல, இவங்க போஜனம் கொண்டு வந்து பூசணம் பூத்துக்கிறான். அதுல கூட அவன் வாங்குறான். அதுல கூட வாங்குறான்னா எப்ப ஏற்பட்ட ஆளாத்து இருப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தை கேட்கல, ஆண்டவருடைய வார்த்தை கேட்காதனாலதான் இப்படிப்பட்டவர்களோடு உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிநேகம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. யோசுவா அவர்களோட சமாதானம் பண்ணி அவர்கள் உயிரோட காப்பாற்றும் உடன்படிக்கை அவர்களோட பண்ணினார். அதற்காக இந்த சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். இவங்களோட இருக்கிறீங்களா, யோசுவாவோடு இருக்கிறீங்களா, உங்களை காப்பாற்றுகிறோம் நம்பிட்டா நம்பி இவர்கள் எல்லாரும் கேட்டார். அப்ப நடக்கின்ற நாடகம், நீ என்ன நாடகத்தை போட்டாயோ அதே நாடகத்தை அவர்கள் போட்டு அவர்கள் உங்களோடு ஐக்கியமாகிக் கொண்டார்கள். அடுத்தது விளைவு என்ன நடக்கும் என்பதை அடுத்து வாரம் பார்க்கலாம். கர்த்தர் அடுத்து வசனத்தை வாசிக்கிறேன். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 57வது வசனம். எசேக்கியேல் 16:57. அதற்கு முன் கர்வத்தின் நாளிலே உன் சகோதரியாகிய யோதோமின் பெயரை உன் வாயினாலே உச்சரிக்க மாட்டாய். நம்மளுடைய கர்வத்தின் நாளிலே நம்மோடு ஐக்கியமாயிருக்கிற யாவரையும் தூஷிக்க வேண்டிய காலம் வருகிறது என்று சொல்லுவார். முழுமையாக அந்த வசனத்தை படிக்கலாம். அதற்கு முன் கர்வத்தின் நாளிலே சகோதரியாகிய யோதோமின் பெயரை மாட்டாய். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கின்றவர்கள் நமக்குள்ள இருக்கிற கர்வம் நீதியின் பிள்ளைகளை அசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கும், தூற்றிக்கொண்டே இருக்கும், அங்கே துறவரம் கொண்டிருக்கும். அதற்குத்தான் ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் எல்லாருடைய இருதயங்களிலும் இருக்க வேண்டும். 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாருடைய இருதயங்களிலும் இந்த தானியேலின் தீர்க்கதரிசன வசனங்கள் ஒவ்வொன்றும் தன் இருதயத்தில் பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். நீண்ட ஆயுசு உள்ளவர் வரும் மட்டுமாகும். ஆண்டவருடைய நீண்ட உலகமும் சகலத்தையும் உருவாக்கிய தேவனாகிய கர்த்தர் அவர் வரும் அளவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அவர் வரும் அளவு தேவனுடைய பிள்ளைகளை செய்து கொண்டிருப்பார். மற்றவர்கள் எல்லாரும் இப்படி இந்த மக்களைப் போல, ஆயின் மக்களைப் போல, பேச தெரிந்தவர்களாக, ஜோடனை உடையவர்களாக,
சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆவி ஆனவர்கள் இல்லாதவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களை தன் இடத்திலே ஒருவர்களாக வைத்திருப்பார். நீ செய்த பகை உனக்கு வந்திருக்கும் பொழுது அதை நீ மறந்து விடுவோம். நேற்று நாளிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் எவைகளை செய்கின்றேனோ அவைகளை என் தீர்மானத்தின்படியே நடத்தி கொண்டிருப்பேன். நஷ்டம் வருகிறது என்றும் இதோ நன்மை வருகிறது என்றும் யோசிக்க கூடாது. நீ நன்மைகளை செய்திருக்கும் போது தீமை உன்னை அணுகுகின்ற பொழுது ஏன் இப்படி வந்தது என்று கலங்கக்கூடாது. நீ உனக்கு நான் நன்மைகளை செய்கின்ற போது இது யாரால் அனுப்பப்பட்டது என்று எதையும் யோசிக்க கூடாது. உன்னுடைய தீர்மானத்தின்படி எவைகளை நான் செய்ய வேண்டுமோ என்னுடைய திட்டத்தின்படியே அதை நடத்தி கொண்டிருப்பேன். இதற்கு நீ எல்லாம் நானே ராஜாவாக இருக்கிறேன், நானே காரியத்தை நடத்துகிறதா இருக்கிறேன் என்று நேற்று நாளிலே ஆண்டவர்தாமே நமக்கு உரைத்தார். அதைத்தான் நமக்கு என்ன நடக்கிறது என்பதை நமக்கு தெரியாது, என்ன நடக்கும் என்பதும் நமக்கு தெரியாது. எல்லாவற்றையும் தூக்கி பார்த்து நடத்துகிறவர் அவரை. அதற்கு நாம் விஷயத்திருக்க வேண்டும். அதனால்தான் ஒருவர் சொன்னார், உம்முடைய கையிலே நான் ஒரு கடிதம், உன் இஷ்டம் போல என்னை வணைவேன், உன் இஷ்டம் போல என்னை அழிப்பேன், உன் இஷ்டம் போல தூக்கி எறியும். ஆகவே ஏன் என்னை செய்கிறாய் என்று எப்படி என்னை கேட்க முடியும்? களிமண் உண்மை கேட்க முடியுமா? நீ என்னை ஏன் இப்படி வணைகிறாய் என்று சொல்லி. ஆகவே நாம் எல்லோரும் அவரின் கையிலே களிமண். நாம் இசைந்தால் நன்றாக உருவாக்குவார், இசையை மறுத்தால் பிசைவார். இதுதான் தேவன் நம்ம இடத்திலே எதிர்நோக்கி காத்திருக்கின்ற நிலை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபத்திற்குள் போகலாம். எந்த சூழ்நிலையில்